அன்பு உறவுகளே, பாசங்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வயசானவன் நான் ஏதோ ஒரு சின்னதாக யூடியூப் சேனல் ஊமை கதைகள் அப்படின்னு ஆரம்பித்து நான் நடத்தி வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு, இவ்வளோ பெரிய வேகம், இவ்வளோ பெரிய ஆர்வம் உங்ககிட்ட இருந்து வர்றதை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேங்க, நான் ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளோ மனசுக்குள்ளார தெம்பு வரும்போது மனசுக்குள்ளார இளமை தானாய் வரும். இது இயற்கை. இது வாழ்க்கையில் அப்படியே இருக்குமா? மகிழ்ச்சியாகவே வாழ்ந்துருவார். ஆனால் வாழ முடியாது. மகிழ்ச்சியும் வரும், குழப்பமும் வரும், எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இப்போ கோவிந்தராஜுன்னு ஒருத்தர் நம்ம கதைக்கு வரும். நல்ல மனுஷங்க, தங்கமான மனுஷன். அவர் ஒரு போஸ்ட்மேன் வேலை செய்கிறார். அவங்க பிள்ளை பக்கத்து ஊரில் நகரத்தில் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது, விவசாயிக்கிட்ட வாங்கிறது, பல 10 ஊர்களுக்கு போகிறது, பொருளை வாங்கிறது, காய்கறிகளை வாங்கி அந்த மார்க்கெட்டில் வைக்கிறது, விற்க வேண்டும், மொத்தமாக வைக்கிறது. சில்லறை வியாபாரம் கிடையாது. இது கிடைக்குது. ரொம்ப ஆசைப்படுற பையனும் கிடையாது. புகழேந்தின்னு பேர் அவன் பேர். அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன். அவனுடைய பொண்டாட்டியும் ரொம்ப தங்கமான பொண்ணு. அதாவது நம்ம கோவிந்தராஜுக்கு பார்த்தீங்கன்னா மருமக அவ்வளோ அருமையான மருமக. சம்சாரம் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு அருமையான ஒரு மனைவி. இந்த பொதுவாக இந்த கணவன் மனைவி 2 பேர் பெரியவங்க, வயசானவங்க, பையன் மருமக, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அந்த பெரிய சொத்து சுகம் கிடையாதுங்க. பெரிய நீச்சி, மாடு, கன்று, டிராக்டரு அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவ்வளோதான். அந்த பொண்ணு கொஞ்சம் தையல் தெரியும், மிஷின் வச்சிருக்கு, கொஞ்சம் தையல் பண்ணும், அவ்வளோதான். ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவர் அந்த மனுஷனும் பாவம் போய் ஒரு 10 கிராமத்துக்கு போய் தபால் கொடுத்துட்டு வருவார். இதில் வரக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வரக்கூடிய மாத சம்பளம், அதுவும் இன்னொரு 2-3 மாதத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறார். அது வரைக்கும் நல்ல பேர் அவருக்கு. நல்ல கோவிந்தராஜ் அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். கொஞ்சம் நேரம் ஆனால் கூட ஒரு 10 தபால் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட 2 கிராமத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டு வருவார். சலிச்சிக்க மாட்டார். எந்த அதிகாரிகிட்டையும் கோபமோ தாபமோ ஒரு மெமோவோ ஒரு சஸ்பென்ஷனோ வாங்காமல் அவருடைய பதவி காலம் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. கணவன் மனைவி பெரியவங்க 2 பேர், பிள்ளை மருமக, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க, ரொம்ப சுட்டிங்க. 2மே நல்ல சுட்டி மட்டும் இல்லை, கெட்டியும் கூட. அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு வியாதி, என்ன பேர் சொல்லவே தெரியாத ஒரு வியாதி, அது கொஞ்சம் வேகமாக பரவி ஒரு ஏறக்குறைய அந்த கிராமத்தில் எடுத்துக்கலாம் ஒரு 15 பேர் இறந்துட்டாங்க. சுற்றிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு 50 கிராமத்தில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் செத்து போயிட்டாங்க. என்ன வியாதின்னு தெரியாது. பேதியா, வாந்தியா, ஜுரமா, அல்லது வேற ஏதாவது அலர்ஜியா, என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியலைங்க. ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு நோய் பரவி நமச்சிவாயத்தினுடைய மனைவி இறந்துடுறாங்க. அவருடைய மருமகளும் இறந்து போயிடறாங்க. எவ்வளவு பெரிய சோகம். அந்த வாழ்க்கையில் அந்த மனுஷனுக்கு பெரிய பலமே தன்னுடைய மனைவி தான். மனைவி போன பின்னாடி அவர் நடைப்பணமாயிடுறார். அவர்கிட்ட எந்த சக்தியும் இல்லை. அவரை தேத்துற அளவுக்கு பையன்கிட்டையும் சக்தி இல்லை. ஏன்னா அவன் பொண்டாட்டியும் போயிட்டான். இந்த 2 குழந்தைகள் அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கணுன்றதுக்காக அந்த பையன் போய் அந்த நகரத்தில் போனோன்னா அந்த வியாபாரம் கொஞ்சம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவருக்கு இந்த 2-3 மாதத்தில் ரிட்டைர்மெண்ட் பணம் வந்துட்ட உடனே எல்லா ரிட்டைர்மெண்ட்லாம் முடித்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் சோகம்தான்.
பெரிய பொதுவாக இவர் ரிட்டையர்டாகி போகிறதுனாலே மகிழ்ச்சி இல்லை, இன்னும் அந்த குடும்பமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது ரொம்ப அவர் ஆஃபீஸரை, அந்த போஸ்டல் துறையில் பெரிய அதிகாரியை அவர் வண்டி கொடுத்து ஐயா கொண்டு போய் வீட்டில் விட்டுவான்னு சொல்லிட்டு விட்டு வர்றார். நமச்சிவாயம் வாழ்கிறார், அவ்வளோதான். ஆனால் தன்னுடைய மனைவி பேரை சொல்லி சொல்லி அங்கங்கே கூப்பிட்றாரு, தனியாக பேசிக்கிறாரு, செல்ல தொடர்றதில்லை. என்னமோ என்ன சொல்கிறது, ஒரு நடைப்பிணம்னு சொல்கிறதா, அது சரியாக இருக்கும். வாழ்கிறாரு ஆனால் வாழல. அந்த பையன் பாவம் நகரத்துக்கு போகிறான், அவன் ஏதோ உழைக்கிறான், இவருடைய ஊதியமும் பென்ஷனும் இருக்குது, ஏதோ வச்சுட்டு அப்படியே காலம் போயிட்டு இருக்கு. இப்படியே போனால் சரியாக வராது, கொஞ்ச நாள் அப்பாவை எழுந்துருவோன்றது மட்டும் பையனுக்கு தெரியுது. ஏன்னா அப்பா மெடிஞ்சு போயிருக்கிறாரு, வாடி போயிட்டாரு, ஷேவ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் ஷேவ் பண்ணிக்குவார், அது பண்ணிக்க மாட்டுறாரு, அவருக்கு தலைவாரிக்க மாட்டுறாரு, எதுலேயுமே ஆர்வம் இல்லை, சாப்பிட மாட்டுறாரு. சாப்பாடு போட்டு வச்சா கொஞ்சம் சாப்பிட்றாரு, அவங்க ஒய்ஃபு பேர் கூப்பிட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றுமாங்கிறாரு. அப்புறம் அவங்க பேத்தி கொண்டு வந்து குழம்பு ஊற்றுனா, ஓ சரி 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 பரவாயில்ல போதும்மா எனக்கு வேண்டான்னு எழுதுக்கிறார். எப்படி ஒரு வலியோட வேதனையோட ரணத்தோட இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது இப்படியே போயிடுமான்னா அப்படியும் போகாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி அந்த ஊரில் ரிட்டையர்ட் ஆகிட்டார்ல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 15 பசங்களை சேர்த்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம், தன்னுடைய மனைவிக்காகவாவது ஒரு நல்ல காரியம் செய்வோம் அப்படின்ட்டு தன் மனைவி பேர்லேயே ஒரு டியூஷன் சென்டர் இலவசமாக, குழந்தைங்கிட்ட காசு வாங்குறது கிடையாதுங்க, முழுக்க முழுக்க இலவசமாக ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்து 10 குழந்தைகள் முதல்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் 25 குழந்தைகள் ஆயிட்டாங்க. காலங்கள் ஓடுது, அந்த பையனுக்கும் வயசாகி போச்சு, இவருக்கும் ரொம்ப வயசாகி போச்சு. இருந்தாலும் ஒரு டியூஷன் சென்டர் நடத்துகிறார். இந்த டியூஷன் சென்டர்லேயே இந்த பிள்ளைகளும் படிக்கும். இந்த டியூஷன் சென்டரில் என்ன பியூட்டின்னா, வெறும் பாடங்கள் மட்டும் அவர் கற்றுத்தரது இல்லை, வாழ்க்கைன்னா என்ன, அது நெளிவு சுழிகள் என்ன, எப்படி யார்கிட்ட பழகணும், எல்லா வித்தைகளையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு குருவா மாறிட்டார். அப்படியே காலம் மாறி அந்த பையனும் தன்னால் முடியலன்ட்டு வந்துட்டான், ஊரோடு வந்து சேர்ந்துட்டான். அப்பாவை பார்த்துக்கணுன்றது அவன் கவனம் வேற ஒன்றுமே இல்லை. தன் மனைவி போயிட்டா, அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் போயிட்டா, இந்த குழந்தைங்க கதி நிராதரவாக ஆயிடுமே. இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது யாருன்னா அங்கே தாத்தா தான். அந்த தாத்தா கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் பெரிய பெரிய குழந்தைங்கள் ஆகிப்போச்சு. அதுங்க ஒரு உடனே நமச்சிவாயன் சொல்கிறார் ஒரு நாள் பையன்கிட்ட, ஏண்டா ராஜா நான் சொல்கிறது கொஞ்சம் கேடு, எங்கிட்டையும் அந்த ரிட்டைர்மெண்ட் பணம் இருக்குது, கொஞ்சம் நகை நட்டு 2 பேருக்குமே இருக்குது, யாருது உன் பொண்டாட்டிது இருக்குது, என் பொண்டாட்டிது இருக்குது, இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி அதை அழித்து நகை பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுடலாண்டா, நீ என்ன சொல்கிற? அப்பா நான் நினச்சதேனப்பா, நான் நினச்சேன், குழந்தைங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்ட்டு மாப்பிள்ளை தேடுறாங்க. இந்த குடும்பத்து மேலே எல்லாருக்குமே நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அதனால மாப்பிள்ளை அமைஞ்சு போயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு பெரிய பேத்திக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை அழகா, சின்ன பேத்திக்கும் நல்ல ஒரு அரசு ஊழியன், நல்ல அவனும் ஸ்மார்ட்டா, சின்ன வயசு பையன், 2 பேருக்கும் சிறப்பாக கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு நகை நட்டு, இவங்களுக்கு எதுவும் தேவைகள் கிடையாது. ஐயாவுக்கு பென்ஷன் வருது, அவனுக்கு இவனுடைய வேலையே அந்த பொண்ணு பார்த்துக்கிறான் வியாபாரத்தை. ஒரு பொண்ணு வந்து ஒரு அரசு பணியில் இருக்கிறான். ஸோ 2 பேருடைய அவங்க வருமானம் அவங்க புருஷனுக்கு போய் சேரப்போகுதுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் ஆதரவாக இருக்காங்க.
இந்த வந்த பசங்களும் இந்த குடும்பத்தினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக மாறிடுறாங்க. மருமகனாக இல்லை, பிள்ளைகளாக மாறி அந்த இந்த தாத்தாவையும் பெரியவரையும் அவரோட மகனையும் அரவணைச்சிக்கிறாங்க. அந்த குடும்பம் திரும்பவும் மலர்ச்சியாக மாறுது. என்ன ஒன்று இவருக்கு நமச்சிவாயத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்தோமே, அந்த குழந்தைங்க நல்லா வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை. கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் போயிடுறாங்க. ஒரு நாள் திண்ணியில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பையன் வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். யாருப்பா நீ, யாருன்னு எனக்கு தெரியலையே. பின்னாடி டவாரி நிற்கிறாரு, ஒரு ஜீப் நிற்குது. என்ன, நான் எதுவும் கலெக்டரேட்டு மனுகுன்னு கொடுக்கலீங்களே, நீங்கள் என்ன வந்திருக்கீங்க? ஏன்னா எனக்கு தேவையில் எதுவும் கிடையாதுங்க ஐயா. என்ன தெரியலையே உங்களுக்கு, கணபதி என் பேர். உங்ககிட்ட நான் டியூஷன் கற்றுக்கிட்ட பையன். இன்னைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவு இந்த ஸ்டேட்டில், இந்த கிராமங்கள்லாம் உள்ளடக்கிய அந்த பகுதிக்கு நான் தான் கலெக்டர். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செய்கிறேன். அது என்னோட கடமை. எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த தேசத்துக்கு, இந்த உனக்கு இட்ட பணிக்கு நீ முழுமையா உண்மையாயிரு, நேர்மையாயிரு. ஒரு பைசா கூட யார்கிட்டையும் காசு வாங்காது. அதுதான் என்னுடைய வேண்டுதல் அப்படிங்கிறான். அந்த பையன் செலுத்து போகிறான். அந்த பெரியவரோட பையன் பக்கத்தில் இருந்து பார்க்குறான். பையன் இல்லைப்பா, அவரும் வயசானவர் தானே. செலுத்து போயிடலாம். அப்பா ஒரு டியூஷன் சென்டர் வச்சு இப்படிப்பட்ட ஒரு மாணவனை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் அப்பாவுக்கு நம்ம தான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்பாவும் பிள்ளையுமா அந்த வீட்டில் சௌக்கியமாக வாழ்கிறாங்க. வாழ்க்கை எப்படி போய் எப்படி வந்து எப்படி திரும்பி எப்படி போய் எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? இதாங்க வாழ்க்கை. வாழ்ந்து பார்ப்போமா? நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.